ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் டு ரெசிபீஸ் பை கலை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா அரிசி பருப்பு சாதம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் 1 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறேன். அது கூட 1/4 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் கொஞ்சம் நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். அரிசி நல்லா ஊறினதுக்கப்புறம் இப்போ சாப்பாடு தாளித்து விட்டுறலாம். குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 5 பல் பூண்டை இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்து வரதுக்கு கொஞ்சமாக உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போது 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். இப்போது சாப்பாட்டுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அரிசியை நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இப்போது இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போது குக்கர் மூடி வச்சுட்டு ஒரு 4 விசிலுக்கு குக் பண்ணிக்கலாம். ஸ்டீம் எல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது சாப்பாடை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு எந்த சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை. ஒரு அப்பளம் இருந்தால் போதும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.